நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற போயம் வந்து த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இந்த போயத்தோட அவுட்லைன் என்னென்னா, கூட்டு குடும்பங்களில் தான் மகிழ்ச்சி இருக்குது, கூட்டு குடும்பத்தை என்கரேஜ் பண்ணுங்கிற மாதிரி இந்த போயம் இருக்கும். சரிங்களா? வார்ம் அப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லை, டைரெக்டாக ஆக்டிவிட்டி இருக்குது, அதுவும் நமக்கு தேவையில்லை, டைரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, ஒரு லைனும் வாசிக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கவனிங்க. ஒகேபுலரி சில இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அது நம்ம மீனிங் பார்த்துக்கலாம். ஓகேவா? த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் ஆர் ஹாப்பியர் பை ஃபார் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருங்கிணைந்த பல்லடக்க கூட்டு குடும்பங்கள் தான் மகிழ்ச்சியோடு இருக்கும் எந்த காலத்துலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹூ டேக் செப்பரேட் ஹைவேஸ், இதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, பிரதரும் சிஸ்டரும் தனித்தனி வழி, உன் வழி அது என் வழி, தனி வழி அப்படின்னு போகிறவங்களுக்கு மத்தியில் கூட்டு குடும்பங்கள் தான் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தனித்தனி வழியாக வாழ்கிறவங்க பெருசாக ஹாப்பியாக இருக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து, த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் த ஹோல்சம் ஃபோக்ஸ் ஹூ மேக், மகிழ்ச்சியோடு வாழ்கிற மக்கள் வந்து யார் அப்படின்னா எல்லோரையும் பெற்றவர்கள் தான். அந்த கூட்டு குடும்பங்களோடு இருக்கவங்க தான் மகிழ்ச்சியோடு வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எ சர்க்கிள் அட் த ஃபயர் சைட் தட் நோ பவர் பட் டெத் கேன் பிரேக். த சர்க்கிள் அட் த ஃபயர் சைட் தட் நோ பவர் பட் டெத் கேன் பிரேக் அப்படிங்கிற என்னென்னா, அதாவது நடுவில் ஒரு ஃபயரை வச்சு ஒரு குடும்பமாக உட்காந்து சைடில் சுற்றி உட்காந்து மகிழ்ச்சியாக ஃபன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கை தான் மிகப்பெரிய சந்தோஷம். அவங்க தான் சந்தோஷமாக இருக்கவங்க. அவங்கள பிரிக்கிற ஒரே சக்தி என்னென்னா இறப்புக்கு மட்டும் தான், டெத் கேன் பிரேக், இறப்புக்கு மட்டும்தான் அது உண்டு அப்படிங்கிறாங்க. அந்த ஃபைனஸ்ட் ஆஃப் கான்வர்சேஷன் எவர் ஹெல்ட் beneath த சன், அதாவது ஃபைனஸ்ட் ஆஃப் கன்வென்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு கன்வென்ஷன், சூரியனுக்கு கீழே நம்ம எல்லோரும் வாழ்கிறோம், சூரியனுக்கு கீழே நடைபெறும் மரபுசார் கூட்டத்தில், இந்த சூரியனுக்கு கீழே எல்லாருமே வாழ்கிறோம், அந்த மரபுசார் கூட்டத்துக்கு நடுவில் அந்த சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்கிறது மட்டும்தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறாங்க. ஆர் த லிட்டில் ஃபேமிலி கேதரிங் வென் த பிஸி டே இஸ் டன், அந்த சூரியனுக்கு கீழே வாழ்கிற அந்த மரபுசார் கூட்டத்தில் அந்தி சாயும் நேரத்தில் ஒன்று கூடி குடும்பத்தோடு உட்காந்து ஃபன் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது அப்படிங்கிறாங்க. அடுத்த, தெர் ஆர் ரிச் ஃபோக், தெர் ஆர் புவர் ஃபோக் ஹூ இமேஜின் தேர் வைஸ். இங்கே வந்து பணக்கார மக்களும் இருக்காங்க, ஏழை மக்களும் இருக்காங்க. ஆனால் உண்மையிலே யார் அறிவாளி, யார் வந்து செல்வந்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீன் பண்ணுறாங்க. என்னென்னா, தேர் வாய்ஸ் அப்படிங்கிறதுனா வறியவரும், அதாவது தங்களை அறிவாளி என கற்பனை செய்யும் செல்வந்தரும் இருக்காங்க, வறியவரும் இருக்காங்க இல்லையா, அதுதான். அண்ட் தே ஆர் வெரி குயிக் டு ஷட்டர் ஆல் தி லிட்டில் டைஸ், அதாவது என்னென்னா, அப்படி நினைக்கிறாங்கல்ல, தன்னை ஒரு அறிவாளி நினச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப சீக்கிரமே தன்னோட கூட்டு குடும்பத்தை என்ன பண்ணிடுறாங்க, சிதைச்சிட்றாங்க, உடச்சி பிரிச்சிடுறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஈச் கோஸ் சர்ச்சிங் ஆஃப்டர் ப்ளஷர் இன் ஹிஸ் ஓன் செலக்டட் வே. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, என்னோடய சந்தோஷம் வேறு தான் அப்படின்ட்டு தன்னோட ஓன் செலக்டட் வே, அவங்க தனி வழியில் நான் தனியாக இருந்துக்கிறேன், அதான் என் சந்தோஷம் அப்படின்னா நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஈச் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் டு வேண்டர் அண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக் டு ப்ளே, அதாவது இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரும் வேறு நபர்களுக்குள்ளே சுற்றி திரியறதையும் விளையாடுறதையும் தான் விரும்பிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இட்ஸ் பிட்டர்னஸ் தே ஹார்வெஸ்ட் அண்ட் இட்ஸ் எம்டி ஜாய் தே ஃபைண்ட். பட் இட்ஸ் பிட்டர்னஸ் தே ஹார்வெஸ்ட் அண்ட் இட்ஸ் எம்டி ஜாய் தே ஃபைண்ட். ஆனால் அவர்கள் வந்து கசப்புணர்வை தான் அறுவடை செய்து வெற்று சந்தோஷத்தையே மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் த சில்ட்ரன் that are wisest are the stick together kind. For the children that are wisest are the stick together kind. குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, புத்தி கூர்மையுடைய அதாவது மழலைகள், குழந்தைகள் யார் அப்படின்னா கூட்டு குடும்பத்திலேருந்து வர்றவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, there are some who seem to fancy that for gladness they must roam. There are some whom seem to fancy that for gladness they must roam அப்படிங்கிறதுனா சுற்றி திரியர் தான் மகிழ்ச்சி என கனவு காணும் சிலரும் இங்கே இருக்காங்க. That for smiles that are the brightest they must wander far from home. That are smiles that are the brightest they must wander far from home. பிரகாசமான புன்னகைக்காக வீட்டை விட்டு வெகு தூரம் செல்ல வேண்டும் என்கிறவங்களும் இங்கே இருக்காங்க. அடுத்து, that the strange friend is the true friend and they travel for astray. அதாவது
அந்நியன்தான் உண்மையான நண்பன் அப்படின்னு நினச்சி தடம் மாறி வெகு தூரம் பயணிக்கிறவங்களும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, they waste their lives in striving for a joy that's far away. They waste their lives in striving for a joy that's far away. அப்படிங்கிற என்ன அப்படின்னா, அவர் தொலைவில் உள்ள இன்பத்தை அடைய கடுமையாக உழைச்சி தங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் பட் த கிளாடஸ்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் when they busy day is done. அவங்களுடைய இது என்னவாக இருக்குன்னா, ஆனால் சந்தோஷமான மக்கள் பணி நேரம் முடிஞ்சதும் are the brothers and sisters who together share the fun. ஒன்று கூடி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் சகோதரிகள் தான். விளையாட சந்தோஷமான பீப்புள் யாருன்னா, அந்த டே முடிகிறப்ப அண்ணன் தம்பி ஒன்றா உட்காந்து தன்னோட ஃபன்னை ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் ஜாய் ஆஃப் த எர்த். இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தோட ஃபேமிலி தான் எப்படி சொல்கிறது, பூமியோட உண்மையான சந்தோஷத்தை ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அண்ட் த ஃபைன்ஸ் த ஃபைனஸ்ட் மிர்ஸ். அதாவது என்னென்னா, இன்னிசையை கேட்டு நுண்ணிய மகிழ்வையும் காணும் அந்த டுகெதர் ஃபேமிலி, அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் த ஓல்டு ஹோம் ரூஃப் தட் ஷெல்டர் ஆல் த சார்ம் தட் லைஃப் கேன் கிவ். வாழ்க்கைக்கு உரிய அனைத்து அழகையும் பாரம்பரிய வீட்டான கூரை கண்டிப்பாக பாதுகாக்கும் அப்படிங்கிறாங்க. There you find the gladdest playground, there is the happiest spot to live. வாழ்க்கை ஆனந்தமாக்கும் ஆடுகளம் எதுன்னா, இன்பமயக்கும் இடம் எதுன்னா அங்கே தான் காணலாம். நீங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக்குற ஆடுகளமும் அதுதான், இன்பமாக்குற இடமும் அதுதான். எதுன்னா டுகெதர் ஃபேமிலி, கூட்டு குடும்பம் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஓ வியரி பேண்டரிங் பிரதர், இஃப் கண்டென்ட்மெண்ட் யூ வுட் வின், கம் யூ பேக் அண்ட் டு த ஃபயர் சைட் அண்ட் பி கம்ரேட் வித் யுவர் கிங். என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ட் ஓ வியரி வேண்டரிங் பிரதர் இஃப் யூ கண்டென்ட்மெண்ட் யூ வுட் வின் அப்படின்னா என்னென்னா, அலைஞ்சு திரிஞ்சு சோர்வுற்ற சகோதரனை மனநிறைவான வாழ்வை நீ அடைய விரும்பணுன்னா, கம் யூ பேக் அண்ட் டு த ஃபயர் சைடு அண்ட் பி கம்ரேட் வித் யுவர் கிங். அந்த மாதிரி அந்த சுடரொலிக்கு சொல்கிறாங்க இல்லையா, ஃபயர் நல்ல வச்சு சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா, அந்த சுடரொலி கையாட்டு நடைபெறும் இடத்திற்கு திரும்பவா, உனது சொந்த பந்தங்களோட நட்புறவாடு அப்படிங்கிறாங்க. இதில் ஒகேபுலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயம் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, கூட்டு குடும்பம் தான் ரொம்ப 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 சந்தோஷமான குடும்பம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதில் முக்கியமான வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் ஸ்ட்ரைவிங்னு ஒரு இடம் இருக்குது, கரெக்டுங்களா? இந்த பாருங்கள், ஸ்ட்ரைவிங் இது ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனஸ்ட் மிர்த் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, இந்த இடம் பாருங்கள், இது ஒன்று. அதுக்கப்புறம் கம்ராட் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஒகேபுலரி வேர்டு. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைவிங்னா ஒன்றும் இல்லை. என்னென்னா, they waste their lives in striving for a joy that's far away அப்படிங்கிறது, அவங்க தொலைவில் இன்பத்தடைய கடுமையாக உழைத்து தங்கள் வாழ்வை வீணாக்குறாங்க. லிவ்ஸ் இன் ஸ்ட்ரைவிங் ஃபார் a joy, கடுமையாக உழைக்கிற மாதிரி அந்த மீனிங் கொடுக்கும். மிர்த்துங்கிறது என்னென்னா, எப்படி சொல்கிறது, ஃபைனஸ்ட்டு மிர்த் அப்படிங்கிறது இன்னிசையை கேட்டு நுண்ணிய மகிழ்வை காண்றது, அதான் மிர்த்துன்னு சொல்லுவாங்க. கம்ரேட் அப்படிங்கிறது என்ன, சொந்த பந்தங்களுடன். வித் கின்ங்கிறது சொந்த பந்தங்களுடன், கம்ரேடுங்கிறது திரும்ப வா அப்படிங்கிற மாதிரி. கம்மிங் பேக் டு த ஃபயர் சைட் அண்ட் பி கம்ரேட் அப்படின்னா நட்புறவாடு அப்படின்னு அர்த்தம். யார் கூட, நம்முடைய சொந்த பந்தங்கள் கூட நட்புறவாடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கான எல்லா வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. அந்த மிர்த்து, கம்ரேடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஒகேபுலரின் மேலே இருக்க எல்லாத்துலேயும் இங்கேயும் மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதை தனியாக நம்ம படிச்சுக்கலாம். அது கீழே வந்தீங்கன்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். பட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முக்கியமான போயம் இது. ஓகேங்களா? அதை என்றைக்குமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னொன்று, ஒவ்வொரு போயம்லேருந்தும் நான் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து சில விஷயத்தை நம்ம கற்றுக்குவோம். என்ன அப்படின்னா, இந்த போயம் என்ன சொல்லுதுன்னா, கூட்டு குடும்பங்களோட இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு இந்த போயம் சொல்லுது. ஓகேங்களா? இதோட இந்த போயம் முடியுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.